பாட்டியும் அந்த நீளமான விடுமுறை நாட்களும். அந்த விடுமுறை நாட்கள் ஒரே நாளா இல்ல, பல நாளா மெதுவா நகர்ந்தது. பாட்டி சொன்னாள், விடுமுறைன்னா நாளை கணக்கிடாத காலம். காலை பாட்டி எங்களை எழுப்ப மாட்டாள். நாமே விழிச்சா போதும். தூக்கம் கூட. விடுமுறைக்கு வந்திருக்குது இன்னும் சிரிப்பாள். ஒரு நாள் பாட்டி எதுவும் செய்யாமா வாசலில் உட்கார்ந்திருந்தாள். நான் கேட்டேன், பாட்டி சும்மா இருக்கீங்களா? அவள் சொன்னாள், இல்ல, பழைய நாட்களோடு இருக்கேன். அடுத்த நாள் மழை பெய்தது. பாட்டி சொன்னாள், பள்ளிக்கூடம் இருந்தா இந்த மழையை கூட நம்ம பார்க்க முடியாது. விடுமுறை நாட்களில் பாட்டி அதிகமா பேசல. ஆனா அவள் அருகில் உட்கார்ந்தாலே மனசு நிறையற மாதிரி இருந்தது. ஒரு நாள் இரவு நான் கேட்டேன், பாட்டி விடுமுறை எப்ப முடியும்? அவள் சிரிச்சாள், கண்ணோரம் தண்ணியோட. நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு விடுமுறைதான் சொன்னாள். அந்த நாள் நாள்காட்டியிலே இல்ல, ஆனா என் வாழ்க்கையில அது ஒரு பெரிய நாள். விடுமுறை முடிஞ்சிடும், பள்ளி தொடங்கிடும். ஆனா பாட்டியோட அந்த விடுமுறை நாட்கள் எப்பவும் மனசுக்குள்ள தொடர்ந்தே இருக்கும். பாட்டியும் முடிவே இல்லாத விடுமுறையும். விடுமுறை நாள் அதுக்கொன்னும் எதுவும் விசேஷம் இல்ல. ஆனா பாட்டி வீட்டில் இருந்தாலே அந்த நாள் விடுமுறை மாதிரிதான். பாட்டி காலை எழுந்ததும் எங்களை பார்க்கும். இன்னைக்கு எங்கும் போக வேண்டாம். அந்த ஒரு வார்த்தை போதும். மனசு லேசா ஆயிடும். ஒரு நாள் பாட்டி துணி மடிச்சுக்கிட்டே சொன்னாள், விடுமுறைன்னா புது நாள் கிடைக்கிறது இல்ல, பழைய நாளை மீண்டும் வாழ்றது. அந்த விடுமுறை நாட்களில் பாட்டி அதிகமா சிரிக்க மாட்டாள். ஆனா அவள் முகத்துல இருந்த அமைதி எங்களை பாதுகாத்தது போல இருந்தது. மதியம் பாட்டி எங்க பக்கத்துல உட்கார்ந்து ஒன்னும் பேசாமா என் தலையில கையை வைத்தாள். அந்த ஸ்பரிசம் ஒரு வார்த்தை கூட இல்லாமா